गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் மகாலயபக்ஷம் டேட் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த பரங்கிக்காய் வச்சு ஒரு வதக்கல் பண்ண போகிறோம், வதக்கல் கறி. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ரசம், சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு. இதுதான் இன்னையோட மெனு. ஸோ இப்போ இந்த எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு செவந்திருத்து. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பரங்கிக்காயை அப்படியே தோலை நறுக்கிட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காயெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு உப்பு தாங்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வாசனைக்கு பெருங்காயமும் இதில் சேர்த்துன்றேன். வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு காரம் சேர்க்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு வதங்கிருக்கு. போட்ட உடனே தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆக பார்த்தீங்கன்னா அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அது பரங்கிக்காயோடைய நேச்சர். ஸோ இப்போ இதில் காரத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வரமிளகா இது போட்டு நம்ம வறுத்து அரைப்போம் இல்லையா, சாம்பாருக்கு பண்ணக்கூடிய அந்த தனியா பொடி அது சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் சாம்பார் பொடியோ இல்லை காரா பொடியோ வேணா கூட சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா நான் என்கிட்ட இந்த பொடி இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது காரத்துக்கு இந்த பொடி போட்டாச்சு. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்க போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல்லு போனது உடனே நம்ம இதை ஈஸியாக வெந்து போயிடும். ஸோ இப்போது இது நல்லா வதங்கிடுது. இதில் கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பரங்கிக்காய் காய்க்கு தேங்காய் திருவல் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இன்னொன்று டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம பொடி பண்ணுறோம் இல்லையா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, தேங்காய் போட்டு இது தனியாக போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதோடையே இந்த தேங்காயும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மேலாப்பில் தேங்காய் திருகல் போட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது 2 பெரட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான பரங்கிக்காய் கறி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த கறி பண்ண அதே இலுப்புச்சட்டியிலேயே தொடச்சிட்டு நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணினோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். கடுகு, கடுகு வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பச்சையாக முழு வெந்தயம், மிளகா வத்தல், காஞ்ச மிளகா வத்தல் 2-3 சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது பச்சை சுண்டைக்காய், நல்லா பிஞ்சு சுண்டைக்காயை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும்.
இப்போது நம்ம போட்ட அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி, உங்களோட சாம்பார் பொடியோட காரத்தை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் போட்டாச்சு. இதில் புளி ஜலம் நல்லா கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கேன். நம்மளோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதுவும் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியமாக இருக்குன்னா கொஞ்சமாக ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. இதில் ஒரு குட்டி பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே கொதிக்க விட போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுது அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச அந்த குழம்பு சூப்பராக கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக வெந்தய பொடி, வெறும் வானலியில் வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெந்தயத்தை நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டோன்னா போதும். ஸோ இதுவும் 2 நிமிஷம் கொதிச்சிருதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போது நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் கசக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கிறேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதில் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை பச்சை ஸ்மெல் போக கொதிக்க விட போகிறோம். அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கோங்க, நிறைய விட வேண்டாம். ஸோ நம்ம இதில் புளியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த தக்காளியோட புளிப்பும் நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு மட்டும்தான். ஸோ இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுது. இதில் பருப்பு வேக வச்ச ஜலம் நான் நல்லா கரைச்சிட்டு வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டு ஜலமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு குட்டி பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது நுரைச்சி வரட்டும். இப்போ ரசம் நுரைச்சி பொங்கி வருது. மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போது ரசத்துக்கு நெய்யில் கடுகும் ஜீரகமும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம். அவ்வளோதான். சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுது. தாளிப்பு நீங்கள் அப்படியே இதில் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே லன்ச் மெனு நல்ல சூடான வடித்த சாதம், பரங்கிக்காய் போட்டு நம்ம கறி, மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கறி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்கோ. சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு, நெல்லிக்காய் ரசம், இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். சிம்பிளான ரசம் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னியோட இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். இன்னைக்கு வந்து டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கப்பு அவல் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி உதிராக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து தக்காளி போட்டு நம்ம ஒரு தக்காளி அவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு
ஆல்ரெடி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் காயட்டும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி, இது செவந்த ஒன்று. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, காரப்பொடி காரத்துக்கு, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கான உப்பு, அதுக்கப்புறமா நம்ம அவல் செய்ததுக்கப்புறம் மேல் உப்பு கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். இதில் வெந்தய பொடி, வெறும் வாணலியில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவல் சேர்க்க போகிறோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 1 கப் அவல், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவலும் தக்காளியும் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அந்த எடுத்து வச்சுருக்க அவலை இப்போது இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் அவலுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதையும் கலந்து விட்டாச்சுன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிம்பிளான தக்காளி அவல் உப்புமா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ வந்து டெய்லியும் நம்ம ஏதாவது வெரைட்டி பண்ணுவோம் மகாலய பட்சத்தில். இது ஒன் ஆஃப் த வெரைட்டி, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி அவல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவீங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.